கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் இந்த ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கென்று இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கர்த்தர் உண்டாக்குவாராக. அநேகர் இன்றைக்கு அதை பார்ப்பது கிடையாது, பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவதும் கிடையாது. இந்த காலையில் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, ஒரு 8 மணி 9 மணிக்கு பிற்பாடு வேலை செஞ்சுட்டு பார்க்கலாம், அப்பயும் பார்க்கறது கிடையாது. They don't see the word, they don't hear the word of God which is taught by me. Why? ஏனென்றால் அவர்களுக்கு அதில் நாட்டம் இல்லை. அப்போது கொஞ்சம் தெரிஞ்ச உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தோம்னா ஒரு கஷ்டம் கிடையாது. வசனம் என்ன சொல்வது பாருங்கள், ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால். இன்றைக்கி நிறைய காரியம் அதுதான் நடக்கிறது. எல்லாம் தங்களை ரொம்ப மேட்டிமையாக நினச்சிக்கிறாங்க பாருங்கள், உயர்வாக நினச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் ஒருத்தவன் தன்னை மேட்டிமையாக எண்ணினான்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தன்னை ஒரு பொருட்டென்று அவன் எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாகிறான். பல முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இத்தனை வருஷத்தில் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறேன். உருவாக்கப்பட்டவர்களே இந்த வசனங்கள்லாம் கேட்கறது கிடையாது, நிலைத்திருக்கிறது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில் அதில் ஒரு நாட்டத்தை கொடுப்பதும் கிடையாது. காரணம் என்ன? தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு உணர்வில் அவங்க இருக்கிறாங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், இந்த ஒரு மனநிலையில் தான் நாம் வர வேண்டும். இந்த காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சியில் இந்த வசனத்தை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியை யோசித்து பாருங்கள். உங்களை நீங்கள் ஒரு பொருட்டாக நினச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அங்கே தான் மோசம் போயிடுறீங்க. நீங்கள் அதிலே மோசம் போயிடுறீங்க. நான் அது பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், நான் நீங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு வேண்டியதில்லை, மற்றவர்கள் பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் பாருங்கள். எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாகிறான். இன்றைக்கு உங்களுடைய நோக்கமெல்லாம் என்னவென்று பாருங்கள். பெருமையா, தற்பெருமையா, இல்லை பெருமையான காரியங்களா? யோசித்து பாருங்கள். சொல்லுகிற ஆலோசனை சொல்கிற ஆட்களை பாருங்கள். ஊழியம் என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவன், மறுபடியும் வசனத்தை கவனிங்க, தான் ஒன்றும் இல்லாதிருந்தும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங் என்று சொல்லணும். ஐ எம் நத்திங்னு சொன்னீங்கன்னா காட் வில் ஃபில் யூ வித் எவ்ரி திங். இஃப் யூ டோன்ட் சே தட் யூ ஆர் நத்திங், காட் வில் நாட் ஃபில் யூ வித் எவ்ரி திங். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது பாருங்கள். தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால், தன்னை ஒரு காரணமாக வைக்கிறோம். நான் யார் தெரியுமில்ல, நான் தானே செஞ்சேன், நான் தானே போனேன்னா விவகாரமே கெட்டு போச்சு. ஒரு பொருட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் மேட்டிமையாக நினச்சிட்டிங்கன்னா, வசனம் சொல்கிறது பாருங்கள், தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாகிறான். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை நீங்கள் அறிந்தாலும் சரி, அறியாமல் போனாலும் சரி, சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. போதகர்களாக எங்களுக்கு அந்த கடமை உண்டு. கவனியுங்கள், அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். தான் செய்கிற சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். எந்த ஒரு மனநிலையிலே நாம் இதை செய்கிறோம், எந்த ஒரு மனநிலையிலே இந்த காரியத்தை நாம் செய்கிறோம், இதற்கு பின்னால் நம்முடைய தாட் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை யோசித்து பாருங்கள். அதை யோசிக்காமல் நீங்கள் செய்கிறதுனால வரக்கூடிய காரியங்கள் தான் ஒன்று. ரெண்டாவது, அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னைத்தானே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆகவே தன் தன் சுய காரியங்களை, சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதெல்லாம் தன்னையே பார்க்கும் பொழுது, மற்றவனை பார்க்கும் போதெல்லாம் தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். மேட்டிமைக்கான காரியங்களை தேடுவீர்கள். இன்றைக்கி நிறைய பேர் இந்த மேட்டிமையை தான் தேடுகிறார்கள், எனக்கு தெரியும். அதற்கென்று ஒரு சிறு கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொள்கிறார்கள். மணிக்கணக்கில் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுங்கள், அடக்கத்தை சொல்லுங்கள். எல்லாரையும் நீங்கள் கனப்படுத்தணுங்கிறது கர்த்தருடைய பார்வையில் மிக முக்கியமான ஒன்று. எல்லாரையும் கனப்படுத்தணும், எல்லாருக்கும் நம்ம செய்யணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாமல் சில காரியங்களை செய்கிற பொழுது நாம் பார்த்து செயல்படுகிறோம். அதிலே நமக்கு ஒரு பாகுபாடு வரக்கூடாது. அப்போ ஒரு பாகுபாடோடு நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால், இதை பார்க்குறவங்களுக்கு மாத்திரமில்லை, அதை வேடிக்கை பார்க்க மாத்திரம் கிடையாது, உங்களுக்கே நீங்கள் அழிவை அறிவித்துக் கொள்கிறீர்கள் பாருங்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக மாறுகிறான். உங்களை வேறு யாரும் வஞ்சிக்க வேண்டியதில்லை, மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு குறை சொல்லவே தேவையில்லை, நீங்கள் தான். யோசித்து பாருங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தன்னை ஒரு பொருட்டென்று அவன் எண்ணினால் அவன் தானே வஞ்சிக்கப்படுகிறான் என்று சொன்ன நம்முடைய வசனத்தை ஆண்டவரே தியானித்து இருக்கிறோம். எங்களுடைய சுய கிரியைகளை நாங்கள் சோதித்து பார்த்து அந்த சுய கிரியைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த மோட்டிவ் என்னவென்பதை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய, கர்த்தர் நாமத்துக்கென்று வாழ உயர்த்த எங்களை கிருபையாய் நடத்துவீராக.
இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.